அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே அமைய பெற்று இருக்கின்றதுனாலேயும், இங்கே 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே அமைய பெற்று புதன் பகவான், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடத்திலே அமைய பெற்றும், 10ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் 10ஆம் இடத்திலே கடகராசியிலே அமைய பெற்றும், 4ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்திலேயே பரிபூரணமாக ஆட்சி வலுவிலே இருக்கின்றதுனாலையும், 12ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே இருக்கின்ற பொழுதும், 6ஆம் இடத்திலே ராகு பகவானும் அஷ்டமதானத்திலே குரு பகவான் இருக்கின்ற பொழுது குருவின் பார்வை பரிபூரணமாக உங்களுக்கு விழுகின்றதுனாலே, இங்கே நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய வாக்குவாதங்கள் இல்லாதவும், ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற குருவின் பார்வை என்பது உங்களுடைய சுகசானத்தை விழுகின்ற பொழுது ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றமாக இருக்கின்றது. உங்களுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய சாணங்களிலே முயற்சி சாணாதிபதி, அஷ்டமாதிபதி, 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய சாணங்களிலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது, இங்கே உங்களுக்கு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு சகோதர சகோதரிகளிடமிருந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள், தடை தாமதங்கள், வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருந்தாலும், அதிலே பொறுமையாகவும் நிதானமாகவும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு செப்டம்பர்களிலே இருக்கின்றது. இங்கே கணவன் மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் சகோதர சாணத்தை பார்க்கின்ற பொழுது, சகோதரர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் இல்லாத, சகோதரனின் பலம் அதிகமாகவும், தங்களுடைய பலம் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய பலம் சற்று வலு குறைந்ததாகவும், ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்து செப்டம்பர் 15 தேதிகளில் நல்லதொரு அமைப்பும், 20 தேதிக்கு பிறகு மீண்டும் அற்புதமான ஒரு அமைப்பும், செப்டம்பர் 15 20 தேதிக்குள் சற்று ராசிநாதன் லக்னமாக இருந்தாலும் பலமிழந்த அமைப்பு என்பது இருக்கின்ற காரணத்தினாலே, எதையும் கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை குருவின் அருள் குடும்பங்களிலே விழுகின்றதுனாலே, நேத்திர சாணங்களிலே விழுகின்றதுனாலே, வாக்கு சாணங்கள் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றதும், இங்கே சுபகாரியங்கள் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி உங்களுடைய 9ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது, தகப்பனால் நல்லதொரு சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் இருந்தாலும் சற்று கோபம், பொறுமை, நிதானங்களை துலாம் ராசிக்காரர்கள் கடைபிடித்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பது மண்மனை வாகனங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சுகசானத்தை செவ்வாயின் பலம் பெற்றும் இருக்கின்றதும், சந்திர பகவான் பலம் பெற்று இருக்கின்றதுனாலேயும், சுக்கிர பகவானும் 15 20 தேதி வரையில் சற்று பலமிருந்து இருந்தாலும் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இங்கே வீடு வாகன வண்டிகளுக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே கோச்சார நிகழ்வுகள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலேயும், பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே ஆட்சி வலுவிலே இருக்கின்ற அமைப்பும், 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுதும், தகப்பனார்கள் குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய அற்புதமான யோக பலன்களும், உபரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 7ஆம் இடத்ததிபதி பாக்கியஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வரன்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, 12ஆம் இடத்தை படுக்கலறை கட்டிலறை என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் யோகம், நாம் பண்ணுகின்ற செலவுகளை பற்றி குறிக்கக்கூடிய இடத்தை உங்களுடைய முயற்சி சாணாதிபதி 6ஆம் இடத்ததிபதி பார்க்கின்ற பொழுது, நடக்காத கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுகள் அனைத்தும் தீர்ந்து முடிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலே லாபஸ்தானத்திலே லாபாதிபதி சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே அமர்ந்து அந்த சூரியனுடைய பார்வை என்பது பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி ஆட்சி ஒளியிலே இருக்கின்ற பொழுது, பூர்வ புண்ணியத்திலே வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுகள் எதுவாக இருந்தாலும் நினைத்த நேரத்தில் சாதித்து முடிக்க வெற்றி உங்கள் கையில் என்று சொல்கின்ற அமைப்பு இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது. துலாம் ராசிக்கு தன வாக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு, உங்களுடைய வாக்கு ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது. அதிகமாக இந்த செப்டம்பர் மாதங்களிலே சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள் நடத்துவதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இங்கே
அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய 6ஆம் இடத்திலே பாவகிரகமாகி ராகு பகவான் இருக்கின்ற பொழுதும் சனி பகவான் நட்சத்திரத்தில் செல்கின்ற பொழுது பஞ்சமாதிபதி பலம்பட்டு இருக்கிறதுனாலே உங்களுடைய வாக்கு சிந்தனைகளுக்கு ஏற்ற நல்லதொரு மாற்றங்கள், முயற்சி சாணாதிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் இங்கே கணவன் மனைவிகளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு ஆதரவோ சகோதர சகோதரிகளின் அன்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள். செவ்வாயின் பார்வை என்பது உங்களுடைய முயற்சி என்று சொல்கின்ற பொழுது ஒரு மனிதனின் வெற்றிகளையும் விவேகத்தையும் முயற்சிகளையும் நினைக்கின்ற காரியங்கள் திருவினையாக்குகின்ற அமைப்பு. இங்கே முயற்சி சாணம் பலமாகவும் முயற்சி சாணங்கள் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தாலும் குரு பகவானுடைய பார்வை தனவாக்கு குடும்ப சாணத்திலேயே விரய சாணங்கள் 12ஆம் இடத்திலே பெற்று விழுகின்ற பொழுது இங்கே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கென்று அற்புதமான கோச்சார கிரகங்களின் நிகழ்வுகள் என்பது மிகவும் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பிரமாதமாக அமைய பெற்று இருக்கின்ற காரணத்தினாலேயும் சுகாதிபதி பஞ்சமாதிபதி சனி பகவானை பலம் பெற்று உங்களுடைய விரயசானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே தகப்பனார்கள் குழந்தைகளுக்குள்ளே சனி சூரியன் பார்வை என்பது கருத்து வேறுபாடுகள் விரயத்திலே போகின்ற பொழுது இங்கு தேவையில்லாத விரய செலவுகள் நடத்துவதற்கும் தகப்பன் குழந்தைகளுக்குள்ளே குழந்தைகள் என்று சொல்லக்கூடியதும் தகப்பன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் சற்று கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது தேவையில்லாத விரை செலவுகளுக்குள்ளே கொண்டு போய் விடுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தகப்பன் குழந்தைகளாகிய இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பிரிவினைகள் இல்லாத அமைப்புகளை கொண்டு வந்து அன்பு ஆதரவுகளோடு இருக்கும் பட்சத்தில் வம்பு வழக்கு இல்லாத ஒரு அமைப்பும் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையிலேயே சிம்மாசனத்தின் அதிபதி லாபசனத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்காக தகப்பனால் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற தகப்பனிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற அபிலாசை சொத்து சுகங்கள் வாகனங்களுக்காக பூர்வ புண்ணியத்தினுடைய வழக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களும் இங்கே இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. உங்களுடைய 2ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே வலுவாக அமைய பெற்று சொந்த நட்சத்திரத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது இது காலபுருஷ தத்துவத்தின் 9வது இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களில் சென்று வருகின்றதற்கும் கோயில் விசேஷங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பெரிய ஒரு உயர்ந்த நோக்குகளிலே உயர்ந்த எண்ணங்களிலே உங்களுடைய சகோதர சகோதரிகள் தகப்பன் இவர்களுக்குள்ளே உங்களுடைய அன்பு ஆதரவு என்பது உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இயற்கை என்பது அமைய பெற்று இருந்தாலும் கோச்சார கிரகங்களின் அமைப்பு என்பது லாபசானத்திலே தகப்பன் காரகன் அமைய பெற்றும் பஞ்சமசானத்திலே பஞ்சமாதிபதி சனி பகவான் அமைய பெற்றும் ஒன்று கொண்டு வலுவாக இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே சுபகாரியங்கள் நடத்தாதவர்களுக்கும் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, நடக்காத சுபகாரியங்கள் நடத்த முடிப்பதற்கும் தனவாக்கு குடும்பம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டு தொழிலை பற்றி குறிக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களை பற்றி குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதர காரகன் பலம் பெற்று மாங்கல்ய காரகனாகவும் சொத்து சுகங்கள் இருக்க வேண்டும் என்றால் செவ்வாயின் பலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற அமைப்பிலே இருக்கின்றது. அந்த வகையிலே கோச்சார கிரகங்களின் அமைப்பு 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பத்தான முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. 4ஆம் இடம் வீடு வாகன சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய சனி பகவானும் 5ஆம் இடத்திலே பலம் பெற்று 12ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே லாபசானங்கள் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் அருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கிடைக்காதவர்களுக்கும் தகப்பனால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லாபசானத்திலே லாபாதிபதி அமைய பெற்று தகப்பனால் நீங்கள் ஒரு சில அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு செப்டம்பரிலே கிடைக்கின்றது. இந்த அமைப்பு என்பது இந்த வருடத்தில் ஒரு முறை சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலே சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அமைப்பு இந்த செப்டம்பரில் 15 தேதி வரையில் உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த காலகட்டங்களிலே தகப்பனால் ஏதாவது ஒரு வகையில் சிம்மாசனத்தின் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதாரமாக இருக்கலாம், நிலம் சொத்து சுகமாக இருக்கலாம், வீடு வாகனம் வண்டியாக இருக்கலாம், எந்த வகையிலாவது ஒரு வகை தகப்பனால் உங்களுக்கு துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பூர்வ புண்ணியத்தினாலே நல்லதொரு வெகுமதிகளையும் மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் லக்னமாக இருந்தாலும் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி மறைந்து எதிரி என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை இது ஒரு 12ஆம் இடம் மீன ராசி என்று சொல்லக்கூடிய இந்த சாணத்திலேயே ராகு பகவான் அமைப்பெற்று இருக்கின்ற பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களிலே ராகு பகவான் இருக்கின்றதுனாலே நல்லதொரு வேலை வாய்ப்புகளை பெறுகின்ற ஒரு அமைப்பும் 7ஆம் இடம் மாங்கல்ய சாணம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகனும் திரிகோணத்திலே வலுப்பெற்று காற்றாசியிலே இருக்கின்ற பொழுது இங்கே வெளிநாட்டில் சென்று வருவதற்கும்
வீடு வாகனம் மண்மனை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே சொந்த நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே 5ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று இருக்கின்றதுனாலேயும் எதையும் அற்புதமாக சிந்திக்கக்கூடிய கச்சிதமாக நடத்தக்கூடிய துலாம் ராசி தராசு சின்னத்தின் அளவிற்கெல்லாம் சொந்தக்காரர் கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இது ஒரு காற்று ராசி, சரராசி. வேகமாகவும் நுணுக்கமாகவும் தெளிவாகவும் சரியாகவும் தராசு சின்னத்தை போன்று இருக்கக்கூடியவர்கள் என்பவர்களே இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். உங்களுக்காக இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் என்பது மிகவும் அற்புதமாகவும் கச்சிதமாகவும் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய வாக்குகள் பலமாகவும் 2ஆம் இடத்ததிபதியும் இங்கே திரிகோணத்தில் பலம் பெற்று இருக்கின்ற பொழுதும் முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றதும் செயல்படுகின்றதும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியாக அமைகின்றதும் சகோதர சகோதரிகளின் பலங்கள் இருக்கின்ற பொழுதும் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமைகளிலே சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. இங்கே சகோதரனின் பலம் சகோதரன் பலமாகவும் ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே பலம் பெற்று புதன் பகவான் பாக்கியாதிபதி விரையாதிபதியும் பலம் பெற்று இருக்கின்றது என்பது செப்டம்பர் 3 தேதி வரை 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தில் புதாதித்ய யோகத்திலே புதனும் சூரியனும் இணைய போகின்ற இந்த அமைப்பு செப்டம்பரிலே மிகவும் பிரமாதமாக தகப்பனால் கிடைக்காத அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இந்த புதாதித்ய யோகத்திலே பாக்கியாதிபதியும் தகப்பன் காரகன் ஸ்தானாதிபதியும் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே அமைகின்ற பொழுது ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடுகள் இல்லாத ஒரு அமைப்பு, நோய் நொடி இல்லாத ஒரு அமைப்பு, எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கின்றது. மறைந்து எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் 8ஆம் இடத்திலே இருந்து பார்க்கின்றதுனாலே எதிரிகளின் பணங்கள் மற்றவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கு இந்த செப்டம்பரிலே பரிபூர்ணமாக கிடைக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே குருவின் பார்வை என்பது அஷ்டமஸ்தானத்திலே இருந்து 12ஆம் இடத்திலே பார்க்கின்றதுனாலே நடக்காத சுபகாரியங்கள் நடத்துவதற்கும் கிடைக்காத சுப நிகழ்வுகள் கிடைப்பதற்கும் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. குழந்தைகளுக்காக கிடைக்கக்கூடிய பணங்கள் பொருளாதாரங்கள் கிடைக்கின்றது. குழந்தைகளின் படிப்பிலே அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தகப்பனார் அன்பு ஆதரவு தகப்பனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்மார்களால் நல்லதொரு 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே அமைப்பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றதுனாலேயும் பாக்கியஸ்தானங்களிலே ஆரோக்கியத்திலே தகப்பனால் தாய் தகப்பன்கள் உதவக்கூடிய சொத்து சுகங்கள் வீடு வாகனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. வியாபாரத்துறையிலே இருப்பவர்களுக்கும் தொழில் மேன்மைகளிலே ஒரு சில வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பும். லாபஸ்தானத்திலே லாபாதிபதி இருக்கின்ற பொழுது தகப்பனால் ஒரு சில ஆதாயங்களும் அங்கீகாரங்களும் அன்பு ஆதரவுகளும் நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய எதிர்பார்க்கின்ற அபிலாஷை என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதாயங்கள் கிடைக்கின்றது. இங்கே 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்திலே பார்க்கின்றதுனாலே எதிரிகளின் தொல்லைகள் குண்டோடு அழிந்து போகின்ற ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்திலே பாவர் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே 12ஆம் இடத்தை அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத நல்லதொரு லாப செய்திகளும் நல்லதொரு அற்புதங்களும் பொருளாதார ஏற்ற உயர்வுகளும் கிடைக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தித்திக்கும் வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 10ஆம் இடம் தொழில் வேலை என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே பாவர் இருக்கின்ற பொழுது வேலை கிடைக்காதவர்களும் கிடைக்கின்றது. வெளிநாட்டு யோகங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கின்ற பொழுது குலதெய்வத்தின் அருள் கிடைக்காதவர்களுக்கு காளி துர்க்கை தெய்வங்களை வழிபட்டு வருபவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது. அது லாபாதிபதி தகப்பனால் ஏதாவது ஒரு சில யோகங்களையும் இங்கே லாபஸ்தானத்திலே தகப்பன் தாய் சகோதரர் உங்களுடைய உறவுகள் அனைத்தும் அற்புதமாகவும் லாபஸ்தானத்திலேயே அமைய பெற்று இருக்கின்றதுனாலேயும் பொருளாதாரங்களிலே எதிர்பாராத ஒரு உயர்ந்த அமைப்புகள் பெறுகின்ற வெற்றிகளை பெறுகின்ற எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுகின்ற பொருளாதாரத்தில் நல்லதொரு வாக்கு குழந்தைகளால் நல்லதொரு வெகுமதியும் உயர்வும் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதங்களிலே கிடைக்கின்றது. லாபஸ்தானத்திலே சிம்மாசனத்தின் அதிபதி அமர்கின்றதும் சுகாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வலுவிலே மூல திரிகோணத்திலே ஆண்டராசியிலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது தாய் தகப்பன் குழந்தைகளுக்குள்ளே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் பொருளாதாரம் சம்பந்தம் இருக்கின்ற பொழுது அதே சமயத்தில்
லாபஸ்தானத்திலே தகப்பனார் நீங்கள் அடையக்கூடிய சொத்து சுகங்களுக்கு சற்று விட்டு கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது. பொறுமை நிதானத்தை கடைபிடித்தால் எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது. சகோதர சகோதரிகளினால் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. அதே சமயத்தில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சகோதர சகோதரிகளின் மனக்கசப்பு என்பது இந்த செவ்வாய் பகவான் பாகிஸ்தானங்களில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது சாணாதிபதி காரகாதிபதி சாணாதிபதி சாணத்திலே இருந்தும் சாணாதிபதி புதன் பகவானும் சந்திர பகவானும் இருக்கின்ற பொழுது தாய் தகப்பனுக்குள்ளே இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில பொருளாதார சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு துலாம் லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்ற இந்த அமைப்பாக இந்த கோச்சார கிரகங்களில் அமைப்பு செப்டம்பர்களில் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த வகையிலே பொறுமை நிதானத்தை கடைபிடித்தால் எதையும் வெல்லக்கூடிய அற்புத யோக பலன்கள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்காக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பரிபூர்ணமாக நல்லதொரு ஏற்ற உயர்வுகளையும் நன்மதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. உங்களுடைய பொருளாதாரங்கள் அனைத்தும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பஞ்சமசானத்திலே சனி பகவான் இருக்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றம் உயர்வு கொடுக்கின்றது. லாபசானத்திலே லாபாதிபதி சூரியன் சும்மாசனத்தின் அதிபதி இருக்கின்றதும் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது தேவையில்லாத அலைச்சல் வீண் விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதம் அமையப் போகின்றது. அதே சமயத்தில் சுப காரியங்கள் நடக்காதவர்களுக்கு மங்கள காரியங்கள் நடத்துவதற்கும் முடிக்காத செயல்கள் முடித்து வைப்பதற்கும் எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் தராசு சின்னத்தின் ராசியிலே பிறந்தவர்களுக்கு அளவுக்கெல்லாம் சொந்தக்கார கலத்தரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த செப்டம்பர்களிலே நீங்கள் நினைக்கின்ற அனைத்தும் ஜெயமாக மாறுகின்ற சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் கோயில் விசேஷங்களுக்கு சென்று தரிசித்து வர நல்லதொரு வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் லாபாதிபதி ஸ்தானத்திலேயே பிறக்கின்றதுனாலே சூரிய பகவானும் ஆட்சியிலே இருக்கின்றது. சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சியிலேயும் பஞ்சமாதிபதி சுகாதிபதியும் ஆட்சி ஒளிவிலே இருக்கிறது. கிரகங்களின் சஞ்சாரம் பிரமாதமாகவும் எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பரிபூர்ணமாக நடக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம் நேயர்களே. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.